வணக்கம். நான் உங்கள் ஆயுர்வேதா மருத்துவர் டாக்டர் ரஷீதா. ஆயுர்வேதத்துல இருக்கிற மருந்துகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆயுர்வேதத்துல மூலிகைகளின் நெய் அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். மூலிகைகளோட கலந்த நெய் ஃபார் எக்ஸாம்பிள் சுக்குமார கிருத்தம். இந்த சுக்குமார கிருத்தம் அப்படின்றது என்னன்னா, சுக்குமார அப்படின்றதா அந்த வார்த்தையிலேயே மிகவும் மிருதுவான, மென்மையான அப்படின்னு பொருள் கொண்டது. இந்த சுக்குமார கிருத்தம் யாருக்கெல்லாம் இப்போ உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுக்குமார கிருத்தம் அப்படின்றது நோயாளியினோட தன்மை மிகவும் பலவீனமான, மிகவும் செரிமான கோளாறு கொண்ட இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்குமார கிருத்தம் பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பெண்களுக்கு அதிக அளவு இந்த மருந்து பயன்படுத்தப்படுறோம். அதாவது பெண்களுக்கு ஏற்படுகின்ற கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட மாதவிடாய் கோளாறுகளில் அதிக அளவு உதிரப்போக்கு ஏற்படுறது, மிக குறைவான உதிரப்போக்கு ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த சுக்குமார கிருத்தம் பயன்படுத்தலாம். பர்டிகுலராக இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு எல்லாமே இந்த சுக்குமார கிருத்தம் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம வாயு கோளாறு, மலம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த சுக்குமார கிருத்தம் பயன்படுத்தலாம். இது ஆயுர்வேதத்துல மிக முக்கியமாக வாதம், பித்தம் அப்படின்ற தோஷத்தை சமநிலைப்படுத்தி கஃபம் அப்படின்ற தோஷத்தை மிக குறைவான அளவு அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியது. அதனாலதான் பலவீனமானவங்களுக்கு அந்த கஃபம் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வாத பித்த சமநிலைப்படுத்தி கஃப விருத்தி, மிக குறைந்த அளவு கஃப விருத்தியை கொடுக்கக்கூடியது. இது பொதுவா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது காலையும் மாலையும் ஒரு 5 கிராம் சாப்பாட்டுக்கு முன்பு, அதாவது வெறும் வயிற்றுல ஒரு 5 கிராம் எடுத்துட்டு, இதன் பிறகு அனுபானம் அப்படின்றது மிகவும் முக்கியமா இங்க வெந்நீர் எடுத்துக்கிறது அவசியம். இந்த வெந்நீர்ன்றது மிக மிக அந்த மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும், அந்த நெய்யினோட செயல்திறனை அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி இந்த நெய் ப்ரிப்ரேஷன்ஸ் பர்டிகுலரா எடுத்துக்கும் போது என்னென்ன நம்ம பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மிக முக்கியமாக குளிர்ந்த பதார்த்தங்களே நம்ம தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாம பர்டிகுலரா என்ன விஷயம் அப்படின்னா, அதிகமாக கடினமாக செரிமானம் ஆகாத உணவுப் பொருட்களை தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம மசாலா சார்ந்த உணவு வகைகள் எல்லாமே தவிர்க்கணும். பொதுவா எப்படி உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சீக்கிரமா எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு பதார்த்தங்களை நம்ம பயன்படுத்திட்டு வரணும். மிக முக்கியமாக இந்த மூலிகை சார்ந்த நெய்களை பயன்படுத்தும் போது உணவு கட்டுப்பாடுன்றது கொஞ்சம் மிக முக்கியமாக கவனிக்கணும். ஏன் அப்படின்னா, இது அக்னியை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதாவது அக்னின்றது நம்மளோட செரிமான நெருப்பை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனாலதான் மிக முக்கியமா நம்மளோட உணவு கட்டுப்பாடுன்றது அவசியம். இது பர்டிகுலரா பெண்கள் சார்ந்த பிரச்சனை, அதாவது பெண்கள் சார்ந்த கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்கு அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது. மற்றும் குடல் சார்ந்த பிரச்சனை, மலம் சார்ந்த பிரச்சனை, மலம் கட்டு, மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். இந்த சுகுமார கிருத்தம்ன்றது ரொம்பவே அதிக அளவு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மூலிகைகள் சார்ந்த நெய் ப்ரிப்ரேஷன். மேலும் இது மாதிரி போன்ற மருந்துகளை பற்றி உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க.